நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இவையெல்லாம் ஒரு அகச்சான்றுகளோடு இந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த ஆச்சாரியார்கள் எந்த ஆச்சாரியார்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ இந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம் அவர்களுடைய வாக்கு சான்றுகளும், அப்புறம் அதே போல அவர்களை ஒத்த ஆச்சாரியார்களுடைய வாக்குகளின் துணை சான்றுகளுமாக இப்படி நிறைய இருக்கின்றன. இதையெல்லாம் நமது முதலில் அடியார் பெருமக்கள் இதை தொடரக்கூடிய ஞான நெறியை நாடி வந்திருக்கக்கூடிய அதில் தொடரக்கூடிய பல நிலைகளில் உள்ள அன்பர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த தலைப்பிலே இதை பேசலாம் என்று இதை நினைத்தேன். சென்ற வகுப்பிலே இங்கே திருவெண்காட்டிலே உள்ள இந்த முக்குள நீரோட சிறப்பு பார்த்தோம். வினைதொருக்கும் முக்குள நன்குடையானும் முக்கனுடைய வேதியனே என்று சொல்லி அங்கே பாடியிருப்பார். பேயடைய பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம்பெறுவீர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேயனுதோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்று சொல்லி அந்த ஒரு அற்புதமான பாடலை ஆணையிட்டு ஐயுற வேண்டாம் என்று ஒரு ஆச்சாரியரால் ஆணையிட்டு பாடப்பட்ட அந்த ஒரு பாடல். அதை பற்றி கொஞ்சம் விளக்கிறேன். அதில் ஒரு துணை வரலாற்றினை அன்றைக்கு சொல்லாமல் விட்டது. பல பல அன்பர்கள் அதை அறிந்து வைத்திருப்பார்கள். இங்கே வந்திருக்கக்கூடியவர்களே தொடக்க நிலையிலிருந்து பல நிலையிலே நான் முன்னதாகவே சொன்னேன். நம்ம அளவுக்கு அறிந்தவர்களும் இருப்பார்கள், நம்மை விட அறிந்தவர்களும் இருப்பார்கள். அதற்கு தக்கவாறு நாம் உரையாற்ற வேண்டும் என்று அந்த வகையிலே இதுவரை அறியாமல் இருந்தால் அதை மிகவும் சுருக்கமாக சொல்கிறேன். அங்கே தூங்கானை மாடம் என்று சொல்லி அங்கே ஞானசம்பந்த பெருமானால் வாழ்க்கை நிலையாமை வலியுறுத்தி பாடப்பட்ட அந்த தூங்கானை மாடம் திருத்தலும் பெண்ணாகடம் என்று பெயர். அங்கே அச்சுத கலப்பாளர் என்ற ஒருவர் அங்கே வாழ்ந்து வந்தார். ஒரு சிறந்த சிவனடியார், சிவனடியார்களை போற்றுபவர். அருள்நந்தி சிவாச்சாரியாரே குருவாக அந்த துறையூர் அருள்நந்தி சிவாச்சாரியார் நமக்கு அந்த ஞான நூல் மெய்கண்டாருடைய சிவஞான போதத்திற்கு சித்தியார் என்று சுபக்கம் பரபக்கம் என்று உரை வகுத்து 20 என்று ஒரு நூலை சொன்னவர். அவர் இந்த அச்சுத கலப்பாளருக்கு குருவாக இருந்தார். இந்த அச்சுத கலப்பாளர் நிறைய தொண்டுகள், சிவ தொண்டுகள் செய்தும் அவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லாமையால் கொஞ்சம் ஒரு வருத்தம் எல்லோருக்கும் வரும் அல்லவா. பிள்ளை பேர் என்றால் நம்ம பிள்ளைகள் நம்ம காலத்திற்கு பிறகு அந்த சைவத்தை எடுத்து செல்ல வேண்டும், அடுத்தது நமக்காக செய்ய வேண்டிய சில கர்மா இந்த காரியங்களுக்கெல்லாம் வேண்டும் என்று பிள்ளை பேற்றை பொதுவாக விரும்புவார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு குறைபாடு இருந்தது. ஐயா, நான் பேசுவது சரியாக கேட்கிறதா? இங்க பேசுறது எனக்கு கேட்கல. நான் பேசுறது கேட்குதுங்களா? அற்புதமா கேக்குதுங்க ஐயா. நல்லது, அப்படியே கண்ணி தொடர்ந்து வரும். அப்படி ஒரு வருத்தம் அந்த அச்சுத கலப்பாளருக்கு இருந்தது. இதற்காக என்ன என்றால் அப்பொழுது குருவை தான் நாடுவார்கள். வாழ்வியலிலே எந்த குறைபாடு ஏற்பட்டாலும் நேரடியாக தான் ஒரு குருவாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வரித்து வைத்திருப்பார்கள். அந்த குருவை தான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற குரு மீது உள்ள நம்பிக்கையோடு அவரை சென்று நாடுகிறார். அவர் என்றால் வரவேற்பு செய்து திரு ஞானசம்பந்த பெருமான் பல திருத்தலங்களிலே போற்றி பரவி இருக்கக்கூடிய அந்த திருமுறைகளை எல்லாம், அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் வைத்திருப்பதை ஒரு நூல் போட்டு பார்த்ததாகவும், அப்பொழுது அங்கே கண்காட்டு முதலானும் என தொடங்கிய அந்த திருவெண்காட்டு திருப்பதிகம் வந்ததாகவும், அப்பொழுது என்ன என்றால் நூல் போட்டு பார்க்க வேண்டியது என்னென்றால், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில தீர்வு காண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை, என்ன செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் நாம் தத்தளிக்கும் பொழுது இறைவனை வேண்டி இந்த திருமுறைகளிலே நூல் இட்டு பார்த்தோம் என்றால் அந்த திருப்பதிகத்திலே ஏதாவது ஒரு பாடலிலே அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது ஒரு நெடுநாளான நம்பிக்கை. நமது சைவர்கள் பலர் அதை பின்பற்றக்கூடியவர்களாக அப்படிதான் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த அவருடைய குருவாகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் அந்த நூலை சுவடிகள் விட்டு பார்க்கும் பொழுது திருவெண்காட்டிலே இறைவனை போற்றி பரவிய கண்காட்டு முதலானும் என்று தொடங்கி அந்த திருப்பதிகம் கிடைத்திருக்கிறது. அதில் 2வது பாடலிலேயே பேயடைய பிரிவைனும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம்பெறுவீர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் என்று சொல்லி ஆணையிட்டு ஞானசம்பந்த பெருமானால்
உரைத்திருக்கிறார். வேயனைதோல் உமைபங்கன் வெண்காட்டு முக்குளநீர் தோயவினியார் அவர் தம்மை தோயாவம் தீவினியவை. யார் இந்த சோம தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று இங்கே ஆலய வளாகத்துக்குள்ளேயே இருக்கின்றனவோ அவற்றில் மூழ்கி எழுந்து அங்கே இறைவனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு பேய் அடையாது. என்றால் பேய் முன்னதாக பிடித்திருந்தால் அடையாது, பிரிவை தான் அப்படியே பிடித்திருந்தாலும் முன்னதாக பேய் அடையாக பேய்கள் பிடிக்க மாட்டா. அப்படியே முன்னதாக பிடித்திருந்தாலும் இந்த திருக்குளத்திலே மூழ்கி இறைவனை வணங்கினால் அவையெல்லாம் பிரிவையும். அது மட்டுமல்ல, பிள்ளை வரம் வேண்டுமோ உனக்கு கிடைக்கும். பிள்ளை வரம் மட்டுமல்ல, நீ மனத்தில் என்ன என்ன நியாயமான தர்ம நெறிக்கு உட்பட்ட விளைவுகள், இச்சைகள் ஒரு வாழ்வியல் இருக்கக்கூடிய அதெல்லாம் விளைகிறார்களோ அவையெல்லாம் கிடைக்கும். துன்ப நீக்கம், இன்பாக்கம் இவையெல்லாம் கிடைக்கும் என்று அங்கே ஆணையிட்டு உரைத்திருக்கிறார். ஐயுற வேண்டா ஒன்றும் என்பது ஆச்சாரியார் வாக்கு. இதை நாம் ஏனென்றால் அங்கே பொழிப்புரைகள் அப்படி போட்டிருக்க மாட்டாங்க. அது ஒரு ஆணையிட்டு உரைப்பதாக அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த அச்சுத கலப்பாளர் அந்த குருவோட வாக்கை அப்படியே கேட்டு நேரடியாக இங்கே திருவெண்காட்டு திருத்தலத்திலே தங்கி இருந்து அவரும் அவர் மனைவியும் அந்த 3 குளங்களிலையும் மூழ்கி நித்தம் நீராடி அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பேர் ஏற்படுகிறது. அதனால அவருக்கு அதாவது சுவேதவனம் என்று சொல்வார்கள், வெள்ளை வெண்காடு என்று சொல்கிறோம்ல, சுவேதவனீஸ்வரர் என்று அவருக்கு பெயர் வைக்கிறார்கள் மெய்கண்டாருக்கு. அப்படித்தான் அவர் வாழ்க்கை வருது. அப்புறம் அவர் பெரிய ஞானாசிரியராக ஒரு 2 வயது நிறைந்த உடனேயே முன்னதாக உள்ள பெருமானால் ஒரு காலகட்டத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று போன வகுப்பிலேயே சொன்னேன். அதே போல மெய்கண்டார் இந்த காலத்திலே இந்த அவரால் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளக்கூடிய ஆகமமாக நின்று அன்னிக்கும் அந்த பெருமான் தன்னுடைய ஆகமங்கள் எல்லாம் அந்த ஆகமத்தின் சாரம், அந்த வேதத்தின் சாரம் தான் ஆகமங்கள். அந்த ஆகமத்தின் சாரம் எல்லாம் இந்த மாதம் செய்த தென் திசை அடைய வேண்டும். இந்த தமிழ் மொழியிலே பயிலக்கூடிய, இந்த இறைமொழியிலே பயிலக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் முன்னதாகவே தோத்திரங்களை அருளி அங்கே அனுப்பிவிட்டார் அந்த ஆச்சாரியர்களை. இவர் கிட்டத்தட்ட ஒரு 13ஆம் நூற்றாண்டு என்று ஒரு கருத்து உலவுகிறது. இந்த 13ஆம் நூற்றாண்டிலே இந்த சாஸ்திர கருத்துக்களை எல்லாம் தெளிவாக உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த மெய்கண்டாரை அங்கே அனுப்பி அந்த 12 சூத்திரங்களிலே 40 வரிகளிலே அவர் சுருக்கமாக அதை எழுதி அதற்கு ஒரு வெண்பாக்களால், அதாவது நூலாசிரியரே உரை வெண்பாக்களால் அதை விளக்கி இருக்கிறார் பாருங்க. அது ஒரு பெரிய ஒரு அதிசயம். ஏன்னா நூலாசிரியர் விளக்க மாட்டாங்க, வேறு ஆசிரியர்கள். நமக்கு இந்த சிவஞான போதத்தோட சிறப்பு என்ன என்றால் 40 வரிகளிலே அந்த சிவஞான போதத்தை படைத்து விட்டு அவரே அந்த விளக்கத்தையும் மெய்கண்டாரே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அப்பொழுது ஒரு சிறு வரலாறு சொல்வார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. என்ன இதை போல இந்த மெய்கண்டார் என்று சொல்லி நாம அச்சுத கலப்பாளருக்கு சொல்லி அந்த குழந்தை பிறந்தது என்ன, நம்மை பார்க்க கூடாதவர்கள் என்று அவர் இவரை பார்க்க வேண்டும் என்று வருகிறார் என்று சொல்வார்கள். 2 வண்டியிலே வருவாராம். வரும்பொழுது அவ்வளவு ஆகம நூல்கள், அவ்வளவு நூல்கள் எல்லாம் அருள்நிதி சிவாச்சாரியார் வண்டிகள்ல இருக்குமா. அவர் இங்க மெய்கண்டாரை தேடி வரும்பொழுது அவர் இந்த சீடர்களுக்கெல்லாம் பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இவர் அங்கே பாடம் நடத்தி கொண்டு இருக்கிற இடத்திற்கு போகிறார். அங்கே மெய்கண்டார் அமர்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு. அப்ப இவர் ஆணவம் என்றால் என்ன என்று இவர் வினவுவது போல அப்படி இவருக்கு தெரிகிறதா என்பது போல ஒரு வினவியதாகவும், மெய்கண்டார் அப்படி விரலை சுட்டி அருள்நந்தி சிவாச்சாரியாரை காட்டியதாகவும் உடனே இவருக்கு ஞானம் அவருடைய திருவடியில் வீழ்ந்து சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டார் என்று சொல்லியது. இதுல நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். மெய்கண்டார் சூத்திர குலம், பெருமைக்குரிய ஒரு சூத்திர குலத்தை சேர்ந்தவர். அவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவரை அந்த அருள்நந்தி சிவாச்சாரியாரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் ஒரு பிராமணர், மறையை ஞான சம்பந்தர். அவர் நூல் யாக்கவில்லை, ஆனால் அவர் அந்தனர் சிவாச்சாரியாரை பொதுவாக அவங்களுக்குள்ள இந்த இதெல்லாம் இருக்கும். அவர்களை ஒரு பெருமையாக கருத மாட்டார்கள். அவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் அந்தனர் மறைஞான சம்பந்தர். அவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் உமாபதி சிவாச்சாரியார். இப்ப இங்க ஜாதியே கிடையாது. நம்ம இதுல ஜாதி அடையாளப்படுத்தப்பட்டாலும் இவர் இந்தந்த குலத்தை சேர்ந்தவர், இந்தந்த சாதியை சேர்ந்தவர் என்றாலும் இந்த சைவத்திலாக இருக்கட்டும், அங்க இந்து சமய வேத நெறிகளாக இருக்கட்டும், பல மகாபாரதமா இருக்கட்டும்,
ராமாயணமா இருக்கட்டும், சாதி கொள்கத்தை எல்லாம் உடைத்து தள்ளிய இந்த ஒரு சமயம், நம்ம ஒரு ஒப்பற்ற சமயத்தில் நாம் இருந்திருக்கிறோம். பல்வேறு சாதியினராக இருந்தால் கூட அவரவர்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அப்படி பயின்று இருக்கிறார்கள். அது அப்படி இருக்கட்டும். இப்ப இந்த ஒரு வரலாறு இருக்கிறது. அதனாலதான் என்ன, ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு பிற்காலத்திலே அது உண்மையாக அங்கே ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது என்பதற்கு அந்த திருவெங்காட்டு திருத்தலத்திலே நடத்திய ஒரு அற்புத நிகழ்வோட அது துணை வரலாறாக, ஏனென்றால் அவர் சொல்லியிருக்காரு, அது நடக்குதா. இன்றைக்கே நிறைய சேவார்த்திகள் அங்கே இறைவனை வழிபட்டு அந்த நற்பெயர்களை யாரு நம்பிக்கையோடு வழிபடுகிறார்களோ, சும்மா ஒரு டூர் மாதிரிக்கெல்லாம் போறாங்க, அப்படிலாம் போகக்கூடாது. ஏதாவது ஒரு விழைவோடு இறைவனுக்கு போகும்பொழுது அந்த மனநிலையிலே அந்த முழுமையாக விபூதி அணிந்து கொண்டு அந்த நாம ஜபத்தை கொண்டு இறைவனோட மனம் உருகி நம்பிக்கையோடு இவர் அருள்வார் என்று வேண்டினால் இறைவன் அருள்வார். அப்படி அங்கே நிறைய பேர் அங்கே நிறைய பேர் அந்த பேர் கூட வைத்திருப்பார்கள். அதே போல வெண்காடர், சுவேத, அதே போல இந்த பட்டினத்து பிள்ளையார் கூட வெண்காடர் என்று சொல்வார்கள் இல்லையா. அப்படியெல்லாம் வரலாறுகள் இருக்கு. நாம் சென்ற வகுப்புல நாம் என்ன செஞ்சோம், அங்கே தில்லையிலே சென்று வழிபட வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு விழைவு ஏற்பட்டு நேரடியாக அங்கே போகிறார். அங்கே அங்கு நடராஜ பெருமானை அந்த சபையிலே அந்த திரு அணுக்கன் வாயிலை கடந்து அங்கே போய் நின்று பார்க்கும் பொழுது முன்னதாகவே இவர் நடராஜ பெருமான் எப்படி இருப்பார் என்று சொல்லி பெருமானே இவருக்கு அருளி ஒரு திருவுருவத்தை இவருடைய உயிரறிவிலே நிறைத்திருந்தார்களே, அந்த சிற்றம்பலத்தில், அந்த சித்தத்தில் இருந்தது. அந்த சிற்றம்பலத்திலே அப்படியே வெளிப்பாடாக ஒரு அற்புதமான பாடல், அன்னலார் தமக்கு அளித்த மெய்ஞானமே ஆகிய அம்பலமும் தம் உள் நிறைந்த ஞானத்து எழுந்த ஆனந்த ஒரு தனி பெருங்கோத்தம், தன்னுடைய உள்ளத்திலே உயிரறிவிலே எழுந்த ஒரு ஆனந்த தனி பெருங்கோத்தம் நேராக காண்பது போல அப்படி இருந்தது. உள்ளத்திலேயே இவர் எப்படி நடராஜ பெருமான் ஆடுவாரோ அதே காட்சியே இங்கே சிற்றம்பலத்திலே பெருமான் ஆடி காட்டக்கூடிய அந்த நிகழ்வை கண்டு சொல்லி என்ன சொல்றாருன்னா, உணர்வின் நேர்பர வரும் சிவபோகத்தை ஐம்பொறி அளவிலும் எளிவர அருளினை என்று ஏத்தி, என்னுடைய உணர்வுல வரக்கூடிய நேரடியாக வரக்கூடிய அந்த சிவானந்தத்தை, அந்த சிவபோகத்தை இந்த ஐம்பொறி அளவிலும் நேரடியாக ஒரு காட்சியாக அருளினை என்று சொல்லி விழுந்து வருகிறார். இதுல ஒரு அற்புத நிகழ்வு. இது இப்பொழுது நாம் தொடர்றோம். சென்ற வகுப்பில விட்ட இடத்துல இருந்து தொடர்றோம். அங்கே தில்லையிலே ஞானசம்பந்த பெருமான் தங்கக்கூடாது என்று ஏதோ ஒரு காரணம், அதற்கு காரணம் அவருக்கும் அந்த இறைவனுக்கும் தான் தெரியும். தில்லையில் அங்கே தங்காமல் இப்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிறது அல்லவா, அங்கே திருவேட்களம் என்ற ஒரு பதி இருக்கிறது. அண்ணாமலை அது பழைய காலத்துல உள்ள முதன்மை ஒரு கட்டடம், பெரிய கட்டடமாக இருக்கும். அந்த கட்டடத்துக்கு அடுத்து சென்றோம் என்றால் திருவேட்களம் என்ற ஒரு ஞானசம்பந்த பெருமான் போற்றி பரவிய திருத்தலம் அங்கே இருக்கிறது. அங்கே போய் தில்லை அதனாலதான் அது பெரிய பல்கலைக்கழகமானதோ என்னமோ தெரியல, எவ்வளவோ பேருக்கு அறிவு கூட்டக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அங்க தத்துவங்கள்லாம் படிப்பெல்லாம் வைத்திருந்தார்கள், சைவ சித்தாந்தம் தத்துவம் எல்லாம். அப்போ பிஏ பிலாசபி, எம்ஏ பிலாசபி என்று சொல்லி அப்படியெல்லாம் அங்கே வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட திருத்தலத்தில் போய் தங்கிட்டு அங்கிருந்து நெல்வாயில் உச்சி வணங்கிட்டு திருக்கழிப்பாலை, மொத்தம் 7 திருப்பதிகம் இருக்கு திருக்கழிப்பாலையில. அங்கே போய் பெருமானை வழிபட்டு விட்டு நெல்வாயில் உச்சி வணங்கும் போது இவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. இந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கு இறைவனை அணுகி அந்த நடனமாடக்கூடிய காட்சியை காட்டுகிறார்களே ஆனந்த கூத்தர், அந்த ஆனந்த கூத்தரை தொட்டு அவருக்கு அணுக்க தொண்டுகள் செய்யக்கூடிய பேரு எப்படி கிடைத்தது என்று, யாருக்குமே கிடைக்காத பேரு இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது தில்லைவாழ் அந்தணர்களுக்கு என்று சொல்லி இவருக்கு ஒரு வியப்பு உள்ளத்துக்குள்ள எழுதுது. அதுதான் இங்கே 166வது பாடல நம்ம திருஞான சம்பந்தருடைய வரலாறுல பாடும் பதிகை இசை யாழ்ப்பாணரும் பயிற்றி நாடும் சிறப்பெய்த நாளும் நடம் போற்றுவார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவரோடு இருக்கிறாரு. அவர் இசை பயிற்ற இவர் எப்பொழுதுமே பெருமானுடைய நடனத்தையோட பெருமைகளை எல்லாம் போற்றுவார். நீடும் திருத்தில்லை அந்தணர்கள், நீடும் என்றால் அவர்கள் எப்பொழுது நடராஜ பெருமான் வந்தாரோ அப்பொழுதே திருக்கையிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிவகணங்கள்.
நீடி வாழ இங்க எவ்வளவு காலம் இங்கே நட்டமாடி இந்த உலக இயக்கத்தை செய்வாரோ ஒரு மைய புள்ளியாக வைத்து அதுவரை அந்த தில்லை வாழந்தனர்கள் அவர்களோடு உடனாக இருப்பார்கள் என்றால் சிவகணங்கள் என்று சொல்லி அதான் நீடும் என்று சொல்றார். நீடும் திருத்தில்லை அந்தணர்கள் நீள்மன்றுனா எப்பொழுதும் நீடித்திருக்கக்கூடிய நிலையான அந்த மன்றத்திலே பெருமான் ஆடக்கூடிய அந்த சிற்றம்பலம் இருக்கு இல்லையா, அதை சொல்றாரு. ஆடும் கழற்கு அணுக்கரம் பேரு. ஆடும் கழற்கு ஆடக்கூடிய பெருமானுடைய திருவடிக்கு அணுக்க தொண்டு செய்யக்கூடிய பேரு எப்படி இவர்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று அதிசயிக்கிறார். அப்போ இவருக்கு தெரியல, அவர்கள் சிவகணங்கள் என்று இவருக்கு அப்பொழுது தெரியவில்லை. இது நினைத்து வியக்கிறாரு, இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நினைக்கவே வேணும். அந்த தீட்சிதர்களாக இருக்கட்டும், பல சிவாலயங்களிலே பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்களாக இருக்கட்டும், சிவாச்சாரியார்களால் கைவிடப்பட்டு ஆலயங்களிலே நமது அன்பர்கள்லாம் பூஜிக்கிறார்களே அவர்களும் இருக்கட்டும். மாற்று சிவாச்சாரியர்கள் அல்லாத குலம், பிராமணர் குலத்திலிருந்து மற்ற சைவ உணவு முறையில் உள்ள குலம், சைவ உணவு முறையில் இல்லாட்டினா கூட நானே பல ஆலயங்களில் நீ சைவ உணவு முறையில் இருந்தால் நீ இந்த சாதி வித்தியாசம்லாம் இல்லை, நீ பூஜை செய்யலாம் என்று பல பேருக்கு தைரியம் கொடுத்து அவர்களுடைய தகுதியை நோக்கி பல ஆலயங்களிலே பூஜை செய்திருக்கிறேன். சிலர் கொஞ்சம் அச்சப்படுவர்கள்ட்டு அச்சத்தை அகற்றி பெருமானிடம் அச்சம் வேண்டாம், நீ அன்போடு பூஜை செய்ய என்று சொல்லி. இப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது ஒரு பெரிய பேரு. இந்த பெருமானை தொட்டு நம்ம அன்பர்கள் சிவ பூஜை செய்றீங்கல்ல, இதெல்லாம் பக்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து புத்தி ஒன்றை வைத்து வந்தான் புள்ளிருக்கு வேலைன்னா பல பிறவியிலே பக்தியோடு வழிபட்டு தவம் செய்த ஒரு பேற்றின் காரணமாகத்தான் இந்த நன்மை விளைந்திருக்கிறது என்பதை இந்த சிவபூஜை செய்யக்கூடிய தனியாக அந்த அன்பர்களும் உணர வேண்டும். அப்போ என்ன செய்யறாருன்னா, ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கல இல்லை, கோடி பேர்ல எத்தனை பேர் பூஜை பண்றாங்க சிவ பூஜை, அதெல்லாம் நம்ம நினைக்கணும். அப்ப ஆடும் கழற்கு அணுக்கராம் பேரு அதிசயிக்கிறார். இப்படியே நினைத்து அதிசயிக்கிறாரு. இந்த தில்லைவாழந்தனர்களுக்கு எப்படிடா இந்த பேரு கிடைத்தது அப்படின்னு சொல்லி. அதோட இல்லாம அங்க அவர்கள் சீலத்து அளவு இன்மையும் நினைத்தனா சீலத்தோடு வாழக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட அளவில்லாத ஒரு சீலத்தார்களாக அப்படி ஒழுங்குமுறையிலே வேத விதி அது வழுவா வேதியர் வீழிமேல்னு சொல்லுவார். விதிகளை என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அதிலிருந்து வழுவாதவர்களாக இருக்கிறது. அதையும் நினைத்து ஓங்கி எழுகாதல் ஒழியாத உள்ளத்தர் அவர்கள் மேல இவருக்கு அன்பு மேலும் மேலும் பெருகுது. அப்படியே மீளவும் திருத்தில்லைக்கு வராரு. திருத்தில்லைக்கு வரும் பொழுது இந்த 170வது பாடல்ல திருஞான சம்பந்தர் புராணம் அண்டத்து இறைவர் அருளால் இப்படி ஒரு நினைத்து அவர்களுக்கு அந்த பேரு எப்படி கிடைத்தது என்று அதிசயித்தார் இல்லையா. அதனால இவருக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கணுங்கிறது சிவபெருமான் திருவுளம். அப்ப என்ன செய்யறாரு, அண்டத்து இறைவர் அருளால் அணிதில்லை முண்ட திருநேற்று 3000 இந்த அழகிய தில்லையிலே முண்டத்திலே முழு நீர் அணிந்திருக்கக்கூடிய அந்த தில்லை வாழ் அந்தனர்கள் 3000 தொண்டத்தகமை கணநாதராய் தோன்ற அங்கே பெருமானுக்கு திருக்கையிலே திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவகணங்களாக அவர்கள் தோன்றாராம். கணநாதர்களாக அங்கே தோன்ற கண்டு அப்பரிசு பெரும் பாணருக்கு காட்டினார். இது ஞானசம்பந்த பெருமான் இந்த தில்லைவாழந்தனர்கள் 3000 அங்கு சிவகணங்களாக இவருக்கு காட்சி தோன்ற தான் கன்று அந்த காட்சியை தன்னோடு உடன் வந்த ஏன்னா இவர் காட்டலன்னா அவரால் காண முடியாது. இதெல்லாம் பெரிய செய்தியெல்லாம் இருக்கு. திருவாயுமூர்ல நடன காட்சியை திருஞான சம்பந்தருக்கு காமிக்கிறார். திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமானுக்கு அந்த நடன காட்சியை பாருங்க என்று காமிக்கிறார். அதே போல நிறைய செய்திகள்லாம் என்ன இந்த நுணுக்கமாக அறியக்கூடிய செய்தி. அந்த காட்சி இவருக்கு தெரியல, தென்காகண்ட யாழ்ப்பாணருக்கு தெரியல, ஞான சம்பந்தர் காட்ட காண்கிறார். இதனாலதான் நம்ம இந்த ஆச்சாரியர்களை பத்தி புரிந்து கொள்வதற்காக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சிந்திக்க வேண்டும். அவ்வளவுதான். தொண்டத்தகமை கணநாதராய் தோன்ற கண்டு அப்பரிசு அந்த பேரு அந்த நற்பேரை பெரும் பாணனாருக்கும் காட்டினார். ஒரு ஆச்சாரியோட கருணை பாருங்க, தன்னோடு வரக்கூடிய தன்னோடு இசைத்து வரக்கூடிய தான் மட்டும் அதை கண்டு மகிழ்வது இல்லாம அந்த தில்லைவாழந்தனர்கள்லாம் சிவகணங்கள்யா அதை நான் எனக்கு உள்ளத்திலே ஒரு வியப்பு ஏற்பட்டது. அவர்களுக்கு எப்படி அந்த அணுக்க தொண்டு செய்யக்கூடிய பேரு ஏற்பட்டது என்று இங்கே பாரு அந்த 3000 கணநாதர்களாக சிவகணங்களாக தோன்றுகிறார் என்று சொல்லி பாணனாருக்கும் காட்டினார். இதை என்ன பண்ணாரு, அங்கே போய்
முதல்ல வந்து கற்றாங்கி எரியோம்பி கலியை வாராமை செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய முற்றாவெண்டிங்கள் முதல் பாதமே பற்றான் என்றாரே பற்றா பாதமே என்று சொல்லி சிறப்பர் வாழ்தில்லை சீலத்தார் எல்லாம் அங்கே வந்து போற்றி அந்த திருப்பதியில் பாடிட்டு மீண்டும் வந்து திருவேட்களம் திருநெல்வாயில் உச்சி திருக்கழிப்பாளையெல்லாம் பாடிட்டு மீளை தில்லைக்கு இந்த காட்சியை கண்ட பிறகு அங்குதான் போய் ஆடினாய் நறு நெய்யோடு வாழ்ந்தையர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் என்று எடுத்து பாடுறாருல, அதுல வந்து ஒரு பாட்டுல இந்த தில்லைவாழ் அந்தனர்களை சிறப்பித்து பாடி இருக்கிறார் என்று சேக்கிழார் நமக்கு சொல்றாரு. ஆடினாய் நறு நெய்யோடு பாழ்ந்த இது வந்து 174வது பாட்டு. இது நம்ம சிவனடியார்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பலர் வந்து இதை மனசை வந்து இதை வந்து பாடலுக்கு பொருள் சொல்லியிருப்பாங்க, அப்படியே நின்று நிதானித்து உள்வாங்கி சிந்தித்து உள்ளத்திலே கல்வெட்டு போல் பதியாமல் அப்படியே போயிடுவாங்க கதை போக்க. இது வந்து நன்றாக நாம் வந்து மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். ஆடினாய் நறு நெய்யோடு பாழ்ந்தையர் என் எடுத்து ஆர்வத்தால் பாடினார். யார் ஆர்வத்தால்? ஞானசம்பந்த பெருமான் ஆடினாய் நறு நெய்யோடு பாழ்ந்தையர் என்று பாடினாரு. பின்னும் அப்பதியத்தினில் பரவிய பாட்டு ஒன்றில், அதே திருப்பதியத்திலே நகைய நட்பெருமானை போற்றி பரவிய பாற்றொன்றில் நீடுவாழ் தில்லை நான்மறையோர்தமை, நீடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தில்லை நான்மறையோர்தமை கண்ட அந்த நிலையை எல்லாம் நான் வந்து கண்டாரு பார்த்தீங்களா, சிவகணங்களாக கண்டார்ல, அந்த நிலையெல்லாம் கூடுமாறு கோத்து இயன்ற வகையிலே வந்து கோவை செய்து அவர் தொழுதேத்து சிற்றம்பலம் என கூறி என்று அந்த பதியத்தை பாடுறாருங்கிறாரு. அது என்ன பாடல்னா, இந்த 3வது பாடல்ல நீலத்தார் கரிய மிடற்றார் நல்ல நெற்றிமேல் உற்ற கண்ணினார் பற்று சூளத்தார் சடையார் சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம் காதால் கடல் சேவடி கைதொழ கோலத்தாய் அருளாய் உன காரணம் கூறுதுமே என்று சொல்லி 3வது பாடல்ல நீலத்தார் கரிய மிடற்றார், அங்கே வந்து சிவகணங்கள் வந்து சாரூப நிலையில் இருப்பார்கள் கையிலே. அதே முதலில் அன்பர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே சாரூப நிலையில் இருந்தவர். 4 கரங்கள், நெற்றிக்கண்ணு, சடாமுடி, நீல விடம் உண்ட அந்த கழுத்து, சிவபெருமான் போலவே சாரூப நிலையிலே தான் அந்த சிவகணங்கள்லாம் இருப்பார்கள். அப்படி சாரூப நிலையிலே இவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த சாரூப நிலையிலே தான் வந்து இந்த சிவகணங்களை இறைவன் காட்ட, இறைவன் திருவருளால தில்லையம்பலவாணர் ஞானசம்பந்தருக்கு காட்ட திருப்பாணனாருக்கு வந்து காட்டினார் இல்லையா, அந்த திருக்கோலத்தை அந்த அப்படியே கோவை செய்து தான் கண்ட காட்சியை இந்த ஆடியாய் நறு நெய்யோடு பாழ்ந்தையர் என்ற அந்த திருப்பதியத்திலே 3வது பாடல்ல இதை வந்து எழுதியிருக்கிறார். நீலத்தார் கரிய மிடற்றார்னா நீலபணி போன்ற கரிய மிடறுவர் யாரு? இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் சிவகணங்களாக இருந்த பொழுது. நீலத்தார் கரிய மிடற்றார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூளத்தார், சூளம் வச்சிருப்பாங்களா அந்த சிவகணங்கள்லாம், பற்று சூளத்தார் சுடலை பொழி நீரடிவார். அந்த சுடுகாட்டு சாம்பல அந்த சிவகணங்கள்லாம் உடல் முழுவதும் சாமியே தான் வெந்நீர் சன்னித்த மேனினான் தானே, மெய்யை முற்ற கொடி பூசியோர் நம்பி என்று சொல்ல மெய்யெல்லாம் வெந்நீர் பூசின்னு சொல்லுவாங்களே, அதே போல சுடலை பொழி நீரழிவார் சடையார், சடாமுடி உடையவர்கள். எப்படி பெருமானுக்கு சடாமுடி இருக்கு இல்லையா, நின்ற சடை, தாழ் சடை, உயர் சடை, பிரி சடை, விரி சடை, பொன் சடை, புன் சடை, 8 சடை உடையான், மிளிர் சடை, நின்ற சடை என்று சொல்லி சடாமுடியை வந்து பலவாறாக அருளோங்கு சடையானேன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட வந்து சடாமுடி இவர்களுக்கும் இருக்கு. யாருக்கு? இந்த சிவகணங்களாக தில்லைவாழந்தனர்கள் வந்து அங்கே பெருமானோடு இருக்கும் பொழுது அப்படி இருக்கு. சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம் என்று சொல்லி இந்த 3வது பாடலை படுத்தாரு. இது ஒரு அற்புத நிகழ்வு. இந்த அற்புத நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். அதனாலதான் நான் பல பேர்கிட்ட சொல்லுவேன், இப்ப இன்றைக்கு கூட ஒரு தில்லைவாழந்தனர் வந்து ஏதோ இந்த சான்றுகள்லாம் தயார் பண்ண ஒருத்தர்ன்னு சொல்லி அப்படி வந்து இந்த தில்லைவாழந்தனரை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த எங்காவது ஒரு காரணம் கிடைத்தால் போதும்னு சொல்லி இப்படியெல்லாம் அலையக்கூடிய கூட்டம். அந்த அவர் வந்து இந்த பூஜையிலே இல்லை. இவர்களுடைய அதிலே வந்து 3-4 பிரிவினர்கள் இருக்காங்க. தில்லைவாழந்தனர்கள்னா அந்த 3000 அந்த பூசை உரிமை கிடையாது. பூசை உரிமை ஒரு 200 பேருக்கு, ஒரு 300 பேருக்கு இருக்கும். மீதியெல்லாம் வெவ்வேறு பணிகளை பிரித்திருக்கிறார்கள். அங்கே வந்து அவர்களுக்கு துணை பணி செய்வது, ஆலயத்தை வந்து தூய்மையை காப்பது, ஆலயத்தை இரவு வந்து காவல் செய்வது, ஆலயத்துக்குள்ளே உள்ள நிலங்களிலே வந்து விவசாயம் செய்து அவற்றை வந்து செய்வது, அப்புறம் இவர்களுக்குள்ள வந்து சுபகாரியங்கள் கர்ம காரியங்கள் செய்வது என்று தில்லைவாழந்தனர்களிலேயே அந்த 3000 இன்றைக்கு 450 பேர் தான் இருக்காங்க. அவர்களும் இப்ப இல்லை. எல்லாம் எதனால வந்து
இறைவன் அவர்களை வந்து இங்கே குறைத்தாருன்னு சொல்ல அவர்களும் பல்வேறு ஊர்களுக்கு போய்விட்டார்கள். அப்படி ஒரு ஊர்ல ஒரு பாண்டிச்சேரியில போய் அங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பூஜை உரிமையும் கிடையாது, அவர்கள் இங்கே பணியும் செய்யவில்லை. ஆனால் இந்த தவறை வந்து அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். அவர்களை வந்து இப்படி இது வந்து தில்லைவாழ தீட்சிதரை வந்து செஞ்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்களை எப்படியாவது இழிவுபடு. நம்ம தயவு செய்து நாம ஏதோ வந்து அறிந்தோ அறியாமலோ சிவபெருமான் வந்து நம்ம செய்த முன்னை தவத்தால நாம் ஈர்க்கப்பட்டு அவருக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அவரை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ளும், நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அவரை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று ஒரு ஞான நெறியில் வந்து செல்கிறோம். நாம் தயவு செய்து நம்ம இதெல்லாம் தேவையே இல்லை. தில்லைவாழ அந்த அர்த்தம் அடியார் கடியன்னு பெருமானாலேயே வந்து வாக்கு எடுத்து கொடுக்கப்பட்டதுன்னா அதுக்கு மேல நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. உலகியல் நோக்கிலையும் சமூக நோக்கிலையும் நம்முடைய அனுபவ நோக்கிலையும் அவர்களிடம் வந்து நம்ம குறை கண்டாலும் வந்து அங்க பெருமான் இருக்கார். அவர்களுக்கு யார தலைவர், அவரிடம் வந்து முறையிட்டு சொல்லிட்டு கூட போலாம், ஐயா அந்த தீட்சிதர் வந்து இப்படி சாமி இப்படி இருக்காரு, அவருக்கு நல்ல இதை கொடுங்கன்னு ஏதோ ஒண்ணு. அப்படித்தானே ஒழிய வந்து நம்ம இழித்தோ பழித்தோ பேசுபவர்களுக்கு துணை நிற்பது இதெல்லாம் வந்து கூடவே கூடாது. அது போன தடவை சொல்லிட்டேன், தில்லையில 10 காசு கூட செலவு பண்ணல, வேண்டாம் சாப்பிட்டுட்டும் வரலாம், அந்த அளவுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது இப்போ நமக்கு தேவையில்லை. இதற்கு மேல என்னன்னா நம்ம அவரோட வரக்கூடிய நம்ம திருநலகண்ட யாழ்ப்பாணருக்கு எருக்கத்தம்புலியூருங்கிறது அவருக்கு வந்து பிறந்த ஊரு. அந்த ஊருக்கு வந்து ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருள வேண்டும் என்று அவரை வந்து கேட்டுக்கொள்கிறார். அவர் கேட்கும் பொழுது இவருக்கு வந்து மறுக்க முடியல. சரி நான் போகலான்னு சொல்லி அதுக்கப்புறம் எருக்கத்தம்புலியூருக்கு போறாரு. அங்க பாருங்க இந்த பித்தா பிறை சூடி என்று சொல்லி நம்ம சுந்தரமூர்த்தி சார்கள் பித்தா என்று நீ தான் என்னை வந்து வன்மை பேசின, நீ பித்தன் என்றே பாடுறான்னா பித்தா பிறை சூடி பெருமானைங்கிறாரு. இந்த பித்தா பிறை சூடி என்ற வார்த்தையை முதல்ல பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் என்றே என்று முதல் பதியத்திலே பாடிட்டார் இல்லையா. பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றேன்னா உயிர்கள் மாட்டு பித்து. இறைவனுக்கு என்னன்னா இந்த உயிர்களாகிய நம் இது இப்படியெல்லாம் வந்து உயிர்கள் கல் போல் கிடைக்கிற நம்ம வந்து அவரை அடையிறதால அவருக்கு எந்த இன்பமும் அவருக்கு கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது உயிர்கள் போய் இறைவனை அடைவதற்காக. ஏனென்றால் அவரே பேரின்ப பொருளாக இருப்பதால் இந்த உயிர்கள் தான் அங்கே போய் இந்த உலகியெல்லாம் விட்டு இறைவன் தான் நிரந்தரம் என்று ஞானம் வந்த பிறகு இறைவனோட சாயி நிலையில இயைந்து அந்த பேரின்பத்தில் எப்பொழுதுமே நீடி துய்த்திருக்கும். அப்படிப்பட்ட இறைவன் வந்து இந்த கல்போண்டு கிடக்கக்கூடிய நிலைக்கு வந்து இறங்கி நம்ம உயிர்களை வந்து பக்குவப்படுத்தி இந்த மாசு நீக்கி நம்ம நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இன்பம் நம்முடைய பேரின்பத்தை தூக்கி செய்ய வேண்டும் என்று பித்து பிடித்தவர் போல வந்து பித்தராய் தெரியும் பெருமான் என்று சொல்லி ஒரு இடத்துல பாடியிருப்பார். பித்தராய் தெரியும் பெருமான் ஏகத்தோட ஆச்சாரியார்கள். அதே போல வந்து இந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா விண்ணோர் பெருமானை விகிருதா விடையூர்தி பெண்ணான் அழியாகும் பித்தா பிறைசூடி என்று ஞானசம்பந்த பெருமானே இந்த பித்தா பிறைசூடி என்ற வார்த்தையை சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து பாடுவதற்கு முன்பு எடுத்தாண்டிருக்கிறார். இந்த பித்தா என்று எடுத்து பாடு என்று அவர் சொன்ன உடனே பித்தா பிறைசூடி என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த ஞானசம்பந்தரால் இந்த எருக்கத்தம்புலியூரில் வந்து போற்றப்பட்ட இந்த மெய்த்திருவாக்கை தான் அங்க எடுத்து போட்டிருக்காரு. ஏன்னா ஞானசம்பந்தர் இங்க பூமியில என்ன பாடிட்டு போயிருக்காரு, நாவுக்கரசு பெருமான் என்ன பாடிட்டு போயிருக்காரு என்பது இங்க திருக்கையிலேயே பெருமானுக்கு அணுக்க தோன்றா இருந்த சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு எல்லாமே தெரியும். ஆக ஒரு பித்தான்னு சொன்னோம்னா அவருக்கு பித்தா பிறைசூடி நினைவு நம்ம இப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் சிறப்பு. நேரடியா அப்படியே படித்து விட்டு அடுத்த பாட்டை பாருன்னு அப்படியே ஓடிக்கொண்டிருக்க கூடாது. நின்று நிதானித்து சிந்தித்து அதே சொல்ற இங்க வருதுன்னு பார்க்கணும். விண்ணோர் பெருமானே விகிருதா விடையோர்த்தி பெண் ஆண் அழியாகும் பித்தா பிறை சூடி எண்ணார் எருக்கத்தம் புலியூர் உரைகின்ற அண்ணா என வல்லாருக்கு அடையா வினைதானே என்று சொல்லி எருக்கத்தம்புலியூர் அங்கே பெருமானை வந்து பாடிட்டு அப்புறம் திருமுதுகுன்றத்திலே போய் அங்கே போற்றி பலவாறாக பாடி முதுகுன்றத்து அந்த திருப்பதிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவ்வளவு ஞானம் கொட்டி கிடக்கும். நிறைய ஒரு சிறப்பான இதாக இருக்கும். எல்லாமே இறைவன் தான் என்று ஒரு தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமரி சேர் நாவராயும் நன்னுகாரும் விண்ணெறிகால் நீரும் மேவராய விரைமலரோன் செங்கன்மால் ஈசன் என்ற மூவராய முதல் ஒருவன் மேது முதுகுன்றேன்னு பாடியிருப்பார். எல்லாமே அவர் தான். பிரம்ம விஷ்ணு ருத்ரன் எதை வந்து 5 புலன்களாக வந்து உணர்றையோ, தேவர்களாக வர்றது, அசுரராக வர்றது, எல்லாத்தையும் இருக்கிறவர், சித்தர்களாக வரக்கூடியது, செழுமறை சேர் நாவர் மறைவு அந்த அந்தனர்களாக வரக்கூடியது,
5 இது தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமறைசேர் நாவராயும் நன்னு பாரும் பூமி விண் எரி கால் நீர், கால்னா காத்து, நீர் 5 இது மேவராய விரைமலரோன் மலர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரம்மா, செங்கன்மால், ஈசன் என்ற மூவராய முதல் ஒருவன், எல்லாமும் அல்லவியமாக இருக்கக்கூடிய பெருமான். அது ஞானசம்பந்தரோட பாடல். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல்களை எல்லாம் அங்க வந்து பாடிட்டு அதுக்கப்புறம் திருமுதுகுன்றத்திலிருந்து திருத்தூங்கானை மாடம், அதான் பெண்ணாகடம் மெய்கண்டாரு அவதரிக்க ஊர் இல்லையா, அந்த ஊருக்கு போய் அங்கே வாழ்க்கை நிலையாமையை வந்து பாடுறாங்க. வாழ்க்கை நிலையாமை சொல்லி ஒழுங்கும் பிணிபிறவி என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீரெல்லாம் அடிகள் அடிநீழருக்கு ஆளாம் பண்ணோம் இந்த கிடங்கும் பதிலில் சூழ்ந்த தூங்கானை மாடம் சேர்மின்களை என்று ஆச்சாரியார் உபதேசமாக அங்கே சொல்றாரு. எப்படி திருக்கோடிக்காவில் பல இடங்கள் ஆச்சாரியார் வந்து பல உயிர்களுக்கும் உயிர்களுக்குன்னா இறைவனை வந்து தொடரக்கூடிய உயிர்கள் நம்மை போல ஓரளவு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உபதேசமாக சொல்றாரு. இந்த பிணி பிறவிலாம் நீங்க வேண்டும் என்றால் இந்த தூங்கானை மாடத்தை சேர்ந்து, அதுபோலதான் முன்னை நீர் செய் பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்னும் நீர் இடும்பையில் மூழ்கிறீர் எழுமினா பொன்னை வென்ற ஒன்றையான் பூதம் பாட ஆடலான் கொல்ன வீழும் வேலினான் கோடிக்காவு சேர்மினை என்று சொல்லி கோடிக்காவை போய் சேரு என்று சொல்லி அற்புதமான பாடல். அதெல்லாம் ஒரு 1.5 நிமிடத்துல கோமல் சேகருங்கிற முகநூல்ல நான் வந்து பதிவு செய்து வருகிறேன். ஒவ்வொரு பாடலா 1.5 நிமிடங்கள்ல அந்த பொருள் மட்டும், ரொம்ப விளக்கங்கள்லாம் சொல்ல முடியாது, அரிய சொற்பதங்களுக்கான பொருளையும் அந்த பாடல் கருத்தையும் நான் அதை வந்து பதிவு செய்து கொண்டு வருகிறேன். இப்படி திருக்கோடிக்காக தான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். தூங்கானை மாடம் வணங்கினதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா நெல்வாயில் அறத்துறை போக வேண்டும் என்ற எண்ணத்தை பெருமான் அங்கே பண்ணிடுறாரு. நெல்வாயில் அறத்துறையை நோக்கி இவர்கள் வந்து பயணிக்கிறார்கள். கடுமையான வெயிலாக இருக்கிறது. இவர் தோளில் அப்பா தூக்கிட்டு வருது, அப்புறம் கீழே நடந்து வருகிறது. இந்த வெயிலோட வெம்மையெல்லாம் தாங்க முடியல. இப்போ என்ன செய்யறாங்க, அங்க வந்து மாரன்பாடிங்கிறது ஒரு தலம், இப்பொழுது இறையூர் என்று சொல்லி ஒரு திருத்தலம் இருக்கு, அது பேரு இறையூர்னு பேரு. அங்கே ஒரு சிவஸ்தலம் இருக்கு, நல்ல அடியார்கள் கூட்டம் இருக்கு, அங்க நல்ல ஒரு அடியார்கள் திருக்கூட்டம் இருக்கு. இந்த ஆலயத்தை அவ்வளவு அற்புதமாக வந்து வைத்திருக்காரு. ஒரு பெரிய ஆலயம் இல்லை, ஒரு சின்ன ஒரு மிகவும் சிறிய ஆலயம் இல்லை, ஓரளவு நல்ல சுற்று பிரகாரம் உடைய ஒரு ஆலயம். பக்கத்திலேயே ஒரு கல்யாண மண்டபமும் இருக்கு. அந்த அந்த மாரன்பாடி என்ற பேரு. அங்க வந்து என்னன்னா இந்த சூரியன் வந்து இந்த ரொம்ப மேல் கடல்ல வந்து விழுந்துடுறாரு. விழுந்த உடனே இருள் வருது. அப்ப இரவு இங்கே மாரன்பாடியில் தங்கி விட்டு நம்ம எதுக்கு போவோம், நெல்வாயில் அறைத்துறையை போய் நோக்கி போகலாம் என்று சொல்லும் பொழுது இந்த இறைவன் வந்து இந்த குழந்தை இவ்வளவு பாருங்க, இவ்வளவு தளம் வந்து அந்த கைத்தாளம் வந்து போடும்போது கையொருத்து பாடுறது வந்து பொறுக்க முடியாம அந்த தாளம் கொடுத்தார் இல்லையா. இந்த நாளும் இன்னசியால் ஞான தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தருக்கு அந்த உலகவர்மன் தனியா யாருக்கும் தெரியாமல் உலகவர்மன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என்று சொல்லி சுந்தரசமூர்த்தி சாமிகள் போற்றி பரவியதை நான் வந்து பார்த்தோம் இல்லையா. அந்த மடையில் வாழைப்பாய என்று எடுத்துக்கொண்டு இப்ப இந்த குழந்தை இதுவரையிலும் அப்பாவோட பியன் மேல், பியன்னா தோல் மேல, அப்பா அத்தர் பியன் மேல் இருந்துதான் அங்க நனிப்பள்ளியில பாடினாரு. அந்த ஞான சம்பந்த பெருமானே பாடியிருப்பாரு, அத்தன் பியன் மேல் இருந்து அப்படின்னு சொல்லி. தோல்ல தூக்கி வர்றது, கொஞ்சம் தூரம் நடக்கிறது, ஒரு 3 இப்போ வந்து 3லேருந்து 1 வயது கூட்டிப்போம். 3 வயதுல தான் அந்த திருக்குளத்துல நடந்த அற்புத நிகழ்வு நடக்குது. 1 வயது நம்ம வந்து கூட்டிக் கொள்ளலாம். அப்போ என்னன்னா அங்க இரவு வந்து தங்கிடுறாங்க. அப்ப அங்க நெல்வாயில் அறத்துறை ஈசன் இருக்காரு பாருங்க, அவர் வந்து என்னன்னா ஒரு அற்புத நிகழ்வை நிகழ்த்துகிறார். அங்க வந்து இருக்கக்கூடிய அந்தணர்கள், அந்த ஆலயத்தை பணி செய்யக்கூடியவர்கள், அடியார் பெருமக்கள், இவர்களுக்கெல்லாம் போய் கனவுல போய் உணர்த்துறாரு. அது போல ஞான சம்பந்தன் இங்க மாரன்பாடியில தங்கியிருக்கான். அந்த அவனுக்காக நான் வந்து ஒரு பல்லக்கு, முத்துச்சிவிகை, அப்புறம் ஊத குழல், அந்த சின்னங்கள்லாம் நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் ஆலயத்தில் போய் எடுத்துக்கொண்டு காலையில் அங்கே போய் அவரை அங்கே சந்தித்து அந்த பல்லக்கிலே அந்த சிவிகையிலே முத்துச்சிவிகையிலே ஏற்றுவார்கள் என்று சொல்லி இரவுல கனவுல சொல்லும்போது, காலையில வந்து அந்தணர்கள்லாம் வியந்து வெளியே வந்து என்னையா அதை போல இப்படியெல்லாம் ஒரு
கனவு வந்ததுன்னா ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கிறார்கள். அங்கே ஆலயத்திலே பணி செய்யக்கூடிய அவர்களுக்கும் வந்து உணர்த்தினதால அவங்க இங்க ஆலயத்துக்கு முன்னாடி போறாங்க. அப்போ வந்து கதவு திருக்கதவை நீக்கல, அவர் வந்து கதவை திறக்கிறாரு. உள்ளே திறந்து பார்க்கிறார்கள். இந்த முத்துச்சிவிகை இருக்கிறது, அந்த ஊதுகுழல் சின்னம், பரசமய கோளரி வந்தான், பரசமய கோளரி வந்தான் என்று ஞானசம்பந்தன் வந்தான் என்று சொல்லி இவர்களெல்லாம் போற்றி பரவக்கூடிய அந்த சங்கு நாதங்கள், அப்புறம் என்னென்ன இருக்கிறதோ இப்பொழுது நமது அன்பர்கள் திருக்கைலை வாத்தியம்லாம் வாசிக்கிறார்கள் இல்லையா, அது போல வந்து வாத்தியங்கள் அதெல்லாம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதையெல்லாம் வந்து பார்த்து வியந்து இறைவனுடைய திருவுருளை வேண்டி அந்த தில்லை அங்க இருக்கக்கூடிய நெல்வாயில் துறை அந்தணர்கள் அடியார்கள்லாம் அந்த பாக்கை வந்து சுமந்து கொண்டு அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைச்சேன். நான் வந்து அந்த இதை நெல்வாயில் அறத்துறையை பார்த்தது இல்லை, தூங்கானை மாடத்தையும் பார்த்தது இல்லை. ஒரு பெரிய ஒரு இறைவனோட திருவுருள் அந்த இறையூர்ல அந்த ஆலயத்திலே என்னுடைய உறவினருக்கு ஒரு நிச்சயதார்த்தம் வைத்திருந்தார்கள். அதன் காரணமாக என்னுடைய இல்லத்தார் என்னுடைய மகள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அங்க போய் இறையூருங்கிற அந்த மாறன்பாடியில் தங்கி, அப்புறம் நெல்வாயில் அது முடிஞ்ச உடனே நெல்வாயில் துறையை போயிட்டு பெண்ணாகடத்தை பார்த்துட்டு அது இறைவனோட திருவுருளால் ஒரு நாள் எனக்கு அப்படி நிகழ்ந்தது. ஆனா இந்த பாடல் நெல்வாயில் அறத்துறை பதிகம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மனப்பாடம். அப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வை நடத்திய ஒரு திருப்பதிகம் என்பதால் அப்ப என்ன செய்யறாருன்னா, இவர் வந்து உறங்கும் போது ஞானசம்பந்தருக்கு கனவுல வந்து சாமி வந்து உணர்த்துறாரு. இதை போல நெல்வாயில் அறத்துறையில இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் அந்தணர்களுக்கெல்லாம் நான் வந்து உணர்த்தியிருக்கேன். அவர்கள் பல்லக்கு எடுத்துக்கொண்டு வந்து உன்னை அழைக்க வருவார்கள், நீ அதை வந்து ஏற்றுக்கொண்டு நீ பயணிக்க வேண்டும். ஏன்னா இவர் என்னன்னு புரியாம அது எப்படி வந்து பல்லக்கில் வர்றதா அதெல்லாம் வந்து அப்படிலாம் நான் நினைக்க கூடாதுன்னு சொல்லி இறைவனே உணர்த்தணும்னு இவர் என்ன பண்றாரு, உடனே எழுந்து வியந்து அவருடைய தந்தை மற்ற அடியார்கள் பெருமக்கள் பெரியவர்கள்லாம் இருப்பார்கள்ல அவர்களுக்கெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு கனவு வந்ததாக சொல்லி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் எல்லாமே வந்து காலை கடன்கள் அதெல்லாம் முடித்து குளித்து மூழ்கி எல்லாம் தயார் நிலையில இருக்கும் பொழுது அங்கே நெல்வாயில் அறத்துறை அந்தணர்கள்லாம் இங்கே வந்து மாறன்பாடியில் வந்து சேர்கிறார்கள். அங்கே வந்து இவரை சந்தித்து இறைவனார் அருளியது இதில் நீங்கள் ஏற்று அருள வேண்டும், இதில் வந்து எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டிக் கொண்டவுடன் அங்கிருந்து போய் அந்த முத்துச்செவிலிய இறைவனோட திருவருள் இல்லையாது எல்லாத்தையும் வந்து வியந்து பார்த்து அதை சூழ வளம் வந்து 5 எழுத்து ஓதி அந்த பல்லக்கில் ஏறாரு. இந்த வரலாறுல இருந்து இந்த பெரிய புராணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்கழிவுகள் எல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் எதையெல்லாம் வந்து பின்பற்ற வேண்டும் என்று வாக்காலேயோ பாடலாலேயோ சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி நிகழ்வாகவே வந்து நடத்தி காட்டி இருக்கிறார்கள். அதை அப்படியே வந்து இறைவனை தியானித்து சேர்க்கிறார் பெருமான் பதிவு செய்திருக்கிறார் இல்லையா. அப்போ நாம வந்து ஒரு சுபகாரியத்திற்காக வெளியூர் போக வேண்டும், ஏதாவது ஒரு சுபகாரியம் செய்யணும்னா எப்பொழுதும் 5 எழுத்து ஓதக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்பதோடு புறப்படும் பொழுது இந்த இறைவனை நினைஞ்சு இறைவனுடைய திருவடியை நினைந்து 5 எழுத்து ஓதி போகணும். அதை விட சில இடங்கள்ல சொல்லியிருப்பாரு, இந்த திருவடி தன்னுடைய தலைக்கு மேல் இருக்கக்கூடிய சென்னி மேல் இருக்கக்கூடிய உணர்வோடு சென்றார் என்று கூட அந்த போன வகுப்புல சொன்னேன்னு சொல்ல நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு திருவடியை நினைத்து திருவடி தலைமையில் இருப்பதாக பாவித்து 5 எழுத்து ஓதி நாம் வந்து அந்தந்த கடமைகளையும் ஆற்ற வேண்டும், அதை வழக்கத்தில் கையெழுத்து கொள்ள வேண்டும், அதை வந்து உணர்த்துவதற்கு. அப்படிதான் அங்கே வந்து அங்கே வேதாரண்யத்திலிருந்து மதுரை செல்லும் போது அப்பர் பெருமானிடம் விடை பெற்று கொண்டு 5 எழுத்து ஓதி இறைவனுடைய அந்த வெந்நீர் சன்னித்த அந்த திருமேனியை அப்படியே உள்ளத்திலே நினைத்து 5 எழுத்து ஓதி அந்த பல்லக்கிலே அங்கே ஏறி அங்கே போகிறார் என்று அங்கே வரலாறு உண்டு. அதனால அன்பர்கள் இந்த 5 எழுத்தோட பெருமை பல இடங்களிலே சுட்டப்படுகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா அப்ப என்னன்னா வியந்து அங்கேயே பாடுறாரு, அந்த பல்லக்களை ஏறுறதுக்கு முன்னாடி இந்த அருள் வந்த வண்ணம் எவ்வண்ணமோ என்று வியந்து நெல்வாயில் அறத்துறை பெருமானை போற்றி ஒரு பெரிய ஞானத்தை நமக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உள்ளவர்களாகிய நாம் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய ஞானத்தை நமக்கு இங்கே வந்து கொடுக்கிறாரு. அந்த பாடல் எந்தை ஈசன் ஏறமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவருக்கெல்லாம் சென்று கை கூடுவதென்றால் கந்த மாமலருந்தி வருமுனல் நிவாமுனல் மல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகளிடம் அடிகளே என்று சொல்லி புறத்தாருக்கு சேயோன் என்று மணிவாசக பெருமான் ஒரு 2 வார்த்தையில சொன்னார் பாருங்க.
அதை வந்து விரித்து இந்த திருப்பதிகம் முழுவதுமாக ஞானசம்பந்த பெருமான் உரைத்திருக்கிறார். யாரு வந்து எந்தை ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் விடை மீது வரக்கூடிய பெருமான் என்று பலவாறாக இறைவனுடைய பொருள்களை எல்லாம் போற்றி அப்படியெல்லாம் யார் வந்து சிந்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லால் இறைவன் அருள மாட்டார் என்று சொல்லி இந்த பதியம் பூரா, இந்த திருப்பதியம் பூரா அப்படிதான் பாட்டு. ஈரவார அடைமேல் இளம்பெறை அணிந்த எம்பெருமான் என்று கூறி நைபவர்களுக்கு அல்லால் சென்று கை கூடுவது என்றால் கிடையாது. ஈரவார் சடை மேல், நீண்ட வார் சடைனா நீண்ட சடை, ஈரம்னா கங்கை இருக்கு இல்லையா, இளம்பிறை அணிந்த எம்பெருமான் என்று கூறி நைபவர்களுக்கெல்லாம் உள்ளந்து வந்து கணியக்கூடியவர்களுக்கெல்லாம் பெருமானுடைய அருள் கிடைக்காது என்று சொல்கிறார். நல்லா அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிணி கலந்த புன்சடை மேல் பிறையணி சிவன் என பேணி பணிகலந்து செய்யாத பாவிகள் தொலைச்ச, பாவிகள் என்ற சொல்லை வந்து ஞானசம்பந்த பெருமான் 2-3 இடங்கள்ல வந்து உரைத்திருக்கிறார். பாவிகள் என்று சொல்ல பிணி கலந்த, அதாவது பிணித்து கட்டப்பட்டன்னு அர்த்தம். பிணி கலந்த புன்சடை மேல் பிறையணி சிவன் என பேணி பணி கலந்து செய்யாத பாவிகள்னா நீ திருத்தொண்டு செய்யணுங்கிறாரு அப்பர் பெருமான். அதை வந்து நிகழ்த்தி காட்டினாரு. ஞானசம்பந்தர் சொல்றாரு, நீ வந்து இறைவனுக்கான திருத்தொண்டுகள், பன்முக திருத்தொண்டு 63 நாயன்மார்கள்லாம் எப்படிலாம் செய்திருக்கிறார்களோ இயன்றவாறு அந்த திருத்தொண்டுகளை யாராருக்கு என்னென்ன பொருந்துதோ, ஏதோ ஒரு நாயன்மாரை வரித்து கொண்டு ஒரு பூத்தொண்டு மட்டும் செய்யறது. அப்ப முருகநாயனார் வந்து பூத்தொண்டு செஞ்சிருக்காரு, பூத்தொண்டு மட்டும்தான் செஞ்சாரான்னு சொன்னா ஒரே குப்பையா கிடந்தா கூட்டி இருப்பாரு இல்லையா. ஏதோ குப்பைகள்லாம் கிடந்தா அதை கூட்டி தான் இருப்பாரு. அங்கே ஒரு பசுமடம் இருந்தா அதுக்கு 2 புல்லு எல்லாம் கொடுத்துருப்பாரு. நமக்கு வந்து முதன்மையாக அந்த பணி ஒவ்வொரு ஆச்சாரியார்கள் ஒரு நாயன்மார்கள் இதை வந்து அவர்கள் முதன்மையாக எடுத்துக்கொண்ட திருத்தொண்டு என்ன என்று விளக்கப்படுகிறதோ, அவர்களும் வந்து ஒரு நந்தவனத்துல போகும்பொழுது செடி நீர் இல்லாம காய்ஞ்சா முருக நாயனாரா இருக்கட்டும், இல்ல வேற நாயனாரா இருக்கட்டும், எரிபத்த நாயனாரா இருக்கட்டும், உடனே தண்ணி வந்து ஊற்று இதானே இருப்பாங்க. நம்ம அப்படியெல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும். அந்த தொண்டு தான் செஞ்சாங்க. இவர் வந்து பசுபதி நாயனார் வேற ஒன்றும் செய்யல, தண்ணிக்கு கழுத்தளவு நின்று கொண்டு சிவநாமம் தான் ஓதுனார்னு அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வந்து சிறந்த தொண்டு அப்படி எடுத்துக்கொள்ளணும். அப்ப பிணி கலந்த புன்சடை மேல் பிறையணி சிவன் என பேணி, சிவன்கிற வார்த்தை வருவாங்க, பணி கலந்து செய்யாத பாவிகள் தொழை செல்வது என்றால்னா கிடைக்காது. நீ வந்து இப்படியெல்லாம் இறைவனை போற்றி பரவி பல ஆச்சாரியார்கள் ஞானசம்பந்தருக்கு முன்னாடியே திருமூலர் அம்மையார்லாம் வந்து பாடியிருக்காங்க. அது போல வந்து போற்றி பரவிய எவ்வளவோ இருக்கு இல்லையா. அது தமிழ்லையும் இருக்கு, சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு. யாருக்கு என்னென்ன தெரியுதோ அந்தந்த மொழிகள்ல வந்து கல்லால் நெல்வேய கரை சேர்க்கண்டா என்று எல்லா மொழியாலும் இமையவர் தொழுதே வில்லால் அரண் 3 வெந்து விழெய்த நல்லான் நமையா அல்வான் நல்ல நகரான் என்ன வந்து பாடுவார். எந்த மொழி இதெல்லாம் எல்லாத்தையும் கடந்த ஒரு பெருமை. நமக்கு வந்து பெரிய பெருமை என்னன்னா ஒரு அற்புதமான சிவமொழி தமிழ் மொழி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால நம்ம இப்படியெல்லாம் வந்து பண்ணணும். துண்ணை ஆடை ஒன்று கொடுத்து தேய வெண்ணிற்றாகி உண்ணி நைபவருக்கெல்லாம் என்ன தைக்கப்பட்ட ஆடை ஒன்று உடுத்தி தூய வெண்ணீற்றினராகி இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது உள் நினைந்து நினைப்பவருக்கெல்லாம் சென்று கை கொடுவது ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி இந்த திருப்பதிகம் முழுவதும் இறைவனுடைய பெருமைகளை வந்து போற்றி பரவியிருக்கார். ஐயா வந்து இல்ல மணி என்ன ஆகுது? மணி என்ன ஆகுதுங்க? 10 நிமிஷம். 8:50 அதே போல வந்து வெறுகு உருங்கி வெங்காட்டில் ஆடிய விமலன் என்று உருகி நைபவருக்கெல்லாம் சென்று கை கூடுவது என்றால் இப்படியே வந்து யாரு இறைவனை வந்து போற்றி பரவி எப்பொழுதே சிந்தனையோடு இருந்து திருத்தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் அருள் கொள்வான் என்று சொல்லி எல்லா பாடல்களையும் அப்படிதான் வந்து பாடியிருக்காரு. கடைசியா வந்து பாக்கியப்படகில்ல பாவிகள்னு இந்த புறப்புற சமயத்தாரை வந்து சொல்லுவார். சாக்கியப்படுவாரும் சமன்படுவாரும் மற்றும் பாக்கியப்படகில்லா பாவிகள் தொழை செல்வது என்றால் பூக்கமர்ந்து பொன்னுந்தி பொறுமுனல் நிவாமல்கு கரைமேல் ஆர்க்கும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் அருளே என்று சொல்லி கடைசியா வந்து இந்த திருக்கடை காப்பு நம்ம எப்பொழுதும் ஒரு திருப்பதியத்தை சொன்னோம்னா ஒரு 2-3 பாடல் சொன்னோம்னா திருக்கடை காப்பை சொல்றது சிறப்பு. கரைனார் பொருள் சூழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் அறையும் பூம்புணல் பறந்த நெல்வாயில் அறத்துறை அடிகள் அருளை
முறைமையால் சொன்ன பாடல் மொழியும் மாதர்தம் வினை போய். இந்த பாடல்களை யாரு முறைமையாக நான் சொல்லியிருக்கிறேன், அதை யாரு முடிகிறார்களோ, இசைத்து பாடுகிறார்களோ, அவர்தம் வினை போய் பறையும் அழிந்து போயிடும். ஐயுறவில்லை ஆணையிட்டு சொல்றாரு. ஆணையிட்டு ஆணை நமது என்னதான் நான் ஆணையிட்ட பதிகம்னு 4 பதிகத்தை பெரியவர்கள் எல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. ஐயுறவில்லைன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஐயுற வேண்டாம் ஒன்றுன்னார் இல்லையா திருவங்காட்டுல? பறையும்னா அழிந்து போகும் என்று அர்த்தம். பறையும் அந்த வினைகள்லாம் பறைந்து போயிடும்னா ஆணவம் செயலற்று போனாதான் வினைகள் அதற்கு மேல செயல்படாமல் அழிந்து போகும். பறையும் ஐயுறவில்லை பாட்டிவை 10 வல்லார்க்கு என்றால் இங்க சிவலோகமே அவர்களுக்கு சித்திக்கும் இல்லை. ஏன்னா வினைகள் போயிட்டுதுன்னா அது மாயா காரியத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடும். ஏனென்றால் அங்கே ஆணவம் செயலற்று இந்த உயிரை பொறுத்து சக்தியற்று போய்விட்டது என்று பொருள். ஆணவம் சக்தியற்று போயிட்டா அடுத்தது விடை இறைவன் தான், இறைவனோட ஐக்கியமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திருப்பதிகத்தை இங்கே நமக்கு பாடியிருக்காரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இறை வழிபாட்டு நெறிக்கு வரோம். நம்ம வேத நெறியை தான் நம்ம பின்பற்றுகிறோம். வேதங்களை விரித்துரைத்தவர், 4 விரித்துரைத்தவர். ஏன்னா என்றால் பல அண்டங்களையும் தேவர்களையும் மனிதர்களையும் எல்லோரையும் படைத்து விட்டு எப்படி வாழ்வது, எது நெறி, எது தவ நெறி, எது அவநெறி, கொல்லத்தக்கனை என்ன, தள்ளத்தக்கனை என்ன, ஒரு மனித பிறவி எடுத்தவன் எந்தெந்த நீதிகளை பின்பற்றி எந்தெந்த தர்மத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற நீதிகளை எல்லாம் 4 அதான் அறம்பொருள் இன்ப வீடு. 4 வேதங்கள் ரிக் வேதம், யஜ்ய வேதம், சாம வேதம், அதர்வதன வேதம். இதுல என்ன பண்ணியிருக்காருன்னா அறம்பொருள் இன்ப வீடை உரைச்சிருக்காரு. அது திருமுதுகுன்றத்துல 5புலனும் அழிந்த சிந்தை அந்த நாள இருக்கு. 5புலனும் அழிந்த சிந்தை அந்த நாளன்னா அந்த சனகாதி முனிவர்கள் 4 பேர் பெருமானுக்கு கீழே உட்கார்ந்து கல்லாளர்கள் கீழ் அந்த ஞானபாதத்தை கேட்குறாங்க இல்லையா? அவர்களுடைய தன்மை என்னன்னா 5புலனும் அழிந்த சிந்தை அந்த நாளா இருக்குன்னா அந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா? மெய்வாய்க்க கண்முக்கு செவிங்கிற பொறிகளும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற புலன்கள் இவையெல்லாம் அற்று போய் முழுவதுமாக சிவமே உயிரறிவிலே நேரடியாக உரைந்த அப்படிப்பட்ட ஞானம் பெற்ற அவர்களுக்கு உரைக்கிறார். 5புலனும் அழிந்த சிந்தை அந்த நாளருக்கு அறம்பொருள் இன்ப வீடு மொழிந்தவாயான் முக்கன் ஆதி மேது முதுகுன்ற என்று சொல்லி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அன்பர்கள். பிறருக்கு எடுத்து சொல்றோம்னா நம்ம இது போல முக்கியமான கருத்துக்கள் உள்ள பாடல்களை எல்லாம் அன்பர்கள் மனப்பாடம் செய்யணும். அப்ப இந்த அறம்பொருள் இன்பம் வீடெல்லாம் இந்த மக்களுக்கு உரைத்தால் தானே இவர்களுக்கு. அப்ப என்னன்னா எது தீயதுன்னா இந்த இவர்களோடெல்லாம் நம்ம சேரக்கூடாது. இந்த சமணர்களை எல்லாம் கடுமையாக சார்ல இருப்பாருங்க. எல்லா பாடல்களையும் அந்த 10வது பாடல்ல ஞானசம்பந்த பெருமானை பொறுத்து நிறைய பாடல்கள்ல கடுக்கொடுத்த துவராடையார் காட்சி இல்லாது சமணே தெரிவாருக்கு தம் அருள் கொடுக்ககிலா குழகன் இந்த திருக்கோட்டாறுல பாடுவார். எண்ணிறந்த சமணர்களும் இழிதொழில் சாக்கியரும் என்றும் தன்னை நன்னறிய வகைமயக்கி தன் அடியாருக்கு அருள் செய்வான் அமருங்கோயில் திருவிழிமலையில. பன்னமரும் மென்மொழியார் பாலகரை பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணவர்கள் வியப்பெய்து விமானத்தோடு இழியும் மேலையாமை என்று சொல்லி எண்ணமரும் சமணர்களும் இழிதொழில் சாக்கியம் என்றால் புறப்புற சமயத்தார்கள் இப்பெல்லாம் இருக்காங்களா அதை போல என்றும் தன்னை நன்னறிய வகைமைக்கணும். என்றைக்குமே தன்னை அடைய முடியாமல் அவர்களை மயக்கி உலகிலே அவ்வளவு பக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பொருள். தன் அடியாருக்கு அருள் செய்வான் அமருங்கோயில் என்று சொல்லி அங்கே பாடியிருப்பாரு ஞானசம்பந்த பெருமான். ஆக இறைவனுக்கு எதிரானவர்கள் நமக்கு எல்லாமே கட்சிகளை எல்லாம் நாம் கடந்தோம். நமக்கு தேசபக்தி, நம்ம சமய பக்தி, நம்மளுடைய வாழ்வியல் பண்பாட்டு இவைகள் நிலை பெற வேண்டும் என்பதை தவிர நோக்கம் இல்லை. இன்னைக்கு இவர் ஆட்சிக்கு வருவாரு, அவர் ஆட்சிக்கு வருவாரு, அவர் வராரா, இவர் வராரா, எவர் வராரு, இந்த 3ஐயும் காக்கக்கூடிய ஒரு அரசன் வேண்டும் என்று விழைவது பொதுமக்களோட இயல்பு. இந்த 3க்கும் இடையூறு வந்தால் அவர்கள் புறத்தார் என்று நாம் முடிந்து கொள்ள வேண்டும். புறத்தாரோட சேரவே கூடாது என்று சொல்லி ஞானசம்பந்தரா இருக்கட்டும் அப்புறம் எல்லாருமே எழுதியிருக்காங்க. கொடிய மொழி கொள்ளலாம், சிறியவர் செந்தை செய்ய அறியவன் எண்ணிருந்த அது அன்பு செய்து எத்தகில்லார்பால் பொருந்தான. யாரு அன்போடு போற்றுகிறாரோ அவர்கள தான் பொருந்துவார். ஞானசமுத்திர வாக்கு. வெண்ணி அம்மான் தன்னை ஏத்தாதார் என் செய்வார் ஏழைய பேய்களே என்று சொல்லி ஞானசமுதர் வெண்ணில இருக்கக்கூடிய பெருமானை அவனெல்லாம் பேய்ங்கிறார். இறைவனை வழிபடாதவன், இறைவனுக்கு எதிர வழிபட்டு தொலைக்காட்டினாலும் பரவாயில்ல. நீ அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லி நிறைய நாத்திக நண்பர்கள் எனக்கு உண்டு.
அவர்கள் வந்து அவ்வளவு வந்து யோகியமாக வாழ்வார்கள். இப்ப கடவுளை வழிபடுறவர்களை பத்தி அவர்கள் பேசவே மாட்டார்கள், இழித்தும் பழித்தும் அதுதான் உண்மையான நாத்திகம். உனக்கு ஒரு கொள்கை, நீ வந்து உனக்கு கடவுள் வந்து இல்லைங்கிற கொள்கையை நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுத்து இருக்கீங்கன்னா, அவர்களை வந்து கடவுளை வந்து வணங்கக்கூடியவர்களை அவர்களை இழுத்து பேசக்கூடாது, நமக்கு உரிமை கிடையாது. அவர்களை இறைவன் அப்படி வந்து வைத்திருக்காருன்னு நீ நினைச்சிட்டு போகணும். அவர்கள் என்ன பண்ணணும், வணங்கக்கூடியவர்கள், ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்கள், திருமணம் அது இதெல்லாம் இழுத்து பழித்து பேசுறதா நமக்கு எதிரி. இந்த அடிப்படை அறிவு கூட நமக்கு இல்லை என்றால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வெண்ணி அம்மான் தானே ஏத்தாதார் என் செய்வார் ஏழை பேய்களேங்கிறார். பெருமானை வந்து போற்றாதார், மனித பிறவி கிடைத்த பிறகும் போற்றாதவர்களை வந்து அவர் ஆச்சாரியர் வந்து இழுத்து பேசலாம், நம்ம செய்யக்கூடாது. அதான் புரிந்து கொள்ளும். அவர் பேசுறாரு நம்ம பேசக்கூடாதுன்னா நம்ம ஆச்சாரியார் இல்லை. அவர் ஆச்சாரியார் நிலை, இறைநிலை, இறைவனே அவர் உள்ளத்துல இருந்து விளக்குகிறார் இல்லையா? ஆமாத்தூர் அம்மான் என் பெண்மான் என்று ஏத்தாதார் பேயரில் பேயரை. ஞானசமுந்தர் வாக்கு திரு ஆமாத்தூர். ஆமாத்தூர் அம்மான் என் பெண்மான் என்று ஏத்தாதார் பேயரில் பேயரே. ஆமாத்தவர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே என்று சொல்றாரு. பெண்ணான் ஆய விண்ணோர் கோவை நன்னாதாரை எண்ணோம் நாமே. யார் வந்து சிவபெருமானை வந்து நன்னாதார்களோ அவர்களை நாம் வந்து மனத்தால் கூட நினைக்க மாட்டோம் என்று சொல்றாரு. உடனே முடிச்சிடுறாரு. பணிவிழாதற்கு என்றும் அரியராக இருப்பார். நாவுக்கரசு பெருமான் கரவாடும் வண்ணங்கிற்கு அரியானை என்று சொல்றாரு. மெய்யர் மெயின் என்றவருக்கு அல்லாதவருக்கு என்றும் பொய்யர் ஞான மணிவாசகர் இது நாவுக்கரசர் பெருமான். வஞ்சகங்கள் சேரிகளாதார் வஞ்சகருக்கு அரியர் போலும். எல்லாமே ஒரு நாவுக்கரசர் வாக்குது. பேணாதார் அவர் தம்மை பேணாதானே. யாரு தன்னை போற்றி பரவவில்லையோ அவர்களை வந்து பேண மாட்டார் இறைவன் சொல்லி திருத்தாண்டகத்துல சொல்றாரு நாவுக்கரசர் பெருமான்னா. யாரு இறைவனை போற்றவில்லையோ அவர்களோட நட்பு வைத்திருக்க கூடாது. அவன் போற்றாமல் இருந்தா கூட பரவாயில்ல, நான் வணங்கக்கூடிய நமக்கு வந்து அச்சாணியாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில ஒரு ஆக்ஞா சக்கரம் என்று சொல்வார்கள், அவரை வைத்துதான் நம்ம வாழ்க்கையை சொன்று இறைவனை வைத்து நடுவாராக வைத்து கொண்டு நாம் வந்து வாழ்ந்து வருகிறோம். நமக்கு நலந்தீங்குகளுக்கெல்லாம் அவரை வந்து இழுத்து பேசுற, நம்ம தாத்தாவை இழுத்து பேசினா நீ கேட்பியா, அப்பாவை இழுத்து பேசினா, தாயாரை இழுத்து பேசினா உயிரே போனாலும் சரி அவனை வந்து விடக்கூடாது என்று ஆர்த்து எழுந்து அடித்து வைக்கக்கூடிய அந்த உணர்வுடைய நாம வந்து வணங்கக்கூடிய அந்த தாயையும் அந்த தந்தையையும் அந்த சகோதரிகளையும் உறவு முறையெல்லாம் கொடுத்து அவர்கள் உயிரறிவிலே நின்று ஒவ்வொரு உயிரையும் நம்மையும் வளர்த்தெடுக்கக்கூடிய பெருமானை இழுத்து பேசுகிறார்கள் என்றால் உணர்ச்சி எங்க போச்சு? வேண்டாம். அவர்களுக்கு வந்து ஆதரவான போக்க இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் பொதுவாக சொல்றோம், உலகம் முழுவதும் உள்ள நடைமுறை எல்லா சமயத்தாருக்கும் இந்த எண்ணம் தான், இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த உணர்வு இருக்க வேண்டும். பிற தன்னை காட்சிக்கு அறியான் தன்னை, இதுவும் அப்பர் பெருமான் வாக்கு. நேசம் தன்பால் இல்லாது நெஞ்சத்து நீசரிடமே பார்க்கவே கூசங்கான் என்று சொல்லி பாடியிருக்காரு. சுந்தரமூர்த்தி சாமிகள் வஞ்சம் கொண்டார் மனம் சேரகில்லாருன்னு பாடியிருக்காரு. ஏதிலார் தமக்கு ஏதிலார் தானே, மெய்யிலார் தங்களுக்கெல்லாம் பொய்யனை. அப்புறம் மணிவாசக பெருமான் நிறைய சொல்லியிருக்காரு புறத்தாக்கு செய்தி. திருவாசகம் முற்றல் ஓதுறீங்களா? அப்புறம் ஓதிட்டு போய் எப்படி நம்ம இருக்கணும்? விழு தொண்டர்க்கல்லால் தொடர்கரியாய் சுடர்மணியே, அன்பருக்கு மெய்யானை அல்லாதருக்கு அல்லாத வேதியனை. எல்லாம் திருவாசக தொடர். நிறைய பிறர்க்கு அரிய நெருப்பை, இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாழ்க்கை முறையிலையும் நம்ம வந்து இறைவன் நோக்கி பயணிக்கும் பொழுது அதற்கு ஒத்த கருத்துடைய மெய்யடியார்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். சரியான குரு யார் என்றால் உங்களுடைய பையில இருக்கக்கூடிய பணத்தின் மீது வந்து இச்சை கொள்ளாதவர் தான் சரியான குரு. அது ஒரு இலக்கணம். இந்த ஆச்சாரியர்கள் சொன்ன வாக்குக்கு மாறாக வந்து உபதேசிப்பவர்களை நாம் வந்து விலகி கொள்ள வேண்டாம், அவர்களை வந்து விமர்சிக்க வேண்டாம். நாங்கள்லாம் அப்படிதான் பண்ணுவோம். அவர்களை பத்தி அவர்கள் ஒரு வழியில போறாங்கன்னா அவர்கள் வழியில போகிறோம், நம்ம ஒரு வழியில போறோம். நமக்கு இதை உணர்த்தினது அது அவர்களுக்கு உணர்த்தினவர். அதே வந்து வேறு கொள்கை உள்ளவர்களே நான் வந்து வேறு சமயத்தவர்களே இடித்து பழித்து பேசினதில்லை, தெரியாமல் செய்கிறார்கள். வேறு சமயத்தவர்கள் வணங்கும் கடவுளை இடித்து பழித்து பேசக்கூடாது, முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னார்கள், அவர்களை வந்து விமர்சிப்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர்களால் வணங்கப்படக்கூடிய, ஏன்னா நம்ம பெருமான் தானே எல்லா ரூபத்திலையும் இருக்காரு, அந்த அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பிலே இந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம் வந்து நாம் பார்க்கலாம் என்று சொல்லி, இன்றைக்கு திடீரென்று எனக்கு நினைவே இல்லை. அன்பர் நடராஜன் ஒரு நல்ல வேலை 1 மணி நேரத்திற்கு முன்பு
அதை வந்து எனக்கு நினைவூட்டினார். நான் வந்து பல்வேறு பணிகளில் இருப்பதால் எனக்கு இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதே மறந்து வெள்ளிக்கிழமை என்று நான் நினைத்து பண்ணேன். அதனால வந்து நினைவூட்டுவதற்கு காலையிலேயே நினைவூட்டிருந்தா இது நான் ஏதோ என்னுடைய அனுபவத்தை வைத்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எல்லோரும் எல்லா நலன்களையும் எய்த வேண்டும் என்று இறங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாயனம். சிவாயனம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. சிவாயனம். மிக்க நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் ஐயா அவர்கள், சைவ நெறிச்செம்மல் சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில இன்றைக்கு இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்களை குறித்து மிகச் சுருக்கமாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்யும். அன்பர் பெருமக்களுக்கு ஐயாவிடம் ஏதாவது கேள்விகள் இருப்பேன். அன்பர்கள் நீங்கள் தாமதமாக வந்திருக்கலாம். நீங்கள் கேட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருப்பேன், ஐயாவிடம் கேட்டு தெளியலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கிட்டத்தட்ட ஞானசம்பந்தருடைய அற்புதங்கள், அப்புறம் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி எடுத்து சொன்னாங்க ஐயா. வெள்ளர் செம்ம இருக்கீங்களா? நியூ ஜெர்சில இருந்து வந்திருக்காங்க ஐயா, அமெரிக்கால இருந்து. சிவா வாங்க வாங்க. சிவாயனம். சொக்கமல்லம்மா வாங்க வாங்க. வேலர் சிம்மா வாங்க. ஐயா நிகழ்ச்சி கேட்டீங்களா? கேட்டிருந்தேங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. என்ன புரிஞ்சது சொல்லுங்க. எங்க வீட்டு ஐயா தான் நல்லா கேட்டு இருக்காரு. அவருதான் பேச சொல்லுங்க. நீங்க வணக்கம் வணக்கம். நல்லா இருந்துங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம், என்ன விஷயம் கிரகிச்சுக்கிட்டீங்க சேகர் ஐயா கிட்ட இருந்து? குரு கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னு பத்திலாம் ரொம்ப அருமையா விளக்கம் சூப்பரா கொடுத்தாரு. பரவாயில்லைங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதம், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி நன்றி. நன்றி 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 நன்றிங்க ஐயா. ஐயா அவங்க கணவன் மனைவி இருவரும் வந்து அமெரிக்கால இருக்காங்க, நியூ ஜெர்சில இருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. நன்றி. வணக்கம் வணக்கம் ஐயா. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க ஐயா ஐயா கிட்ட. இல்ல நல்லா அருமையா இருந்துச்சு. எந்த ஊருக்கு போறீங்க? நாங்க செங்கல்பட்டு பக்கத்துல கிராமம் ஐயா, செங்கல்பட்டு பக்கத்துல கிராமம். சரி சரி சரி. என் பொண்ணு ஒண்ணு அங்க இருக்குது, நார்த் கரோலினாவுல இருக்கு. என் மாப்பிள்ளையும் பொண்ணு. நாங்க நியூ ஜெர்சி, அமெரிக்கா நியூ ஜெர்சின்றதுல இருக்காங்க. சரி சரி. ஓகே ஓகே, நன்றி ஐயா. ஐயா நார்த் கரோலினா. ஆமா ஆமா. அவங்க பொண்ணு வந்து ஐயாவுடைய பொண்ணு வந்து நார்த் கரோலினா இருக்காங்க. சரி சரி. இல்ல முதல்ல இந்த இதுல பாஸ்டன்ல இருந்து அப்புறம் நியூ ஜெர்சிக்கு போய் அப்புறம் அங்க நார்த் கரோலினா அங்க இருக்கேன். சரி சரி, நன்றி. பரவாயில்ல, ஐயாவோட சம்பந்தப்பட்டுதான் இருக்கீங்க எல்லாரும். ஆமா ஆமா. நிறைய பேர் அங்க நல்ல வழிபாடுலாம் நல்லா இருக்குங்க. இப்ப எங்க பெண்ணு இருக்கிற இடத்துலயே தமிழ் ஸ்கூலே 3 ஸ்கூல் இருக்குதான் தமிழ் படிக்கிறதுக்கு. இங்க பேத்தியெல்லாம் பேரெல்லாம் இருக்காங்களா தமிழ் படிக்கணும்ல, அதுக்குள்ள 3 பள்ளி இருக்கு. என் பெண்ணு வந்து தமிழ் இலவசமா போய் வகுப்படுத்திட்டு இருக்கு. ரொம்ப நன்றி நன்றி. சிவா அமெரிக்காலங்க ஐயா? ஆமா ஸ்கூல்ல. பரவாயில்லைங்க ஐயா. சிவ சிவ, பெரிய தொண்டு சாமி, பெரிய தொண்டு. வேலர் சிம் அங்க ஸ்கூலு உங்க பேர பசங்க என்ன படிக்கிறாங்களா? பேத்தி படிக்கிறாங்க ஐயா, 3rd ஸ்டாண்டர்ட். அங்க தமிழ் கிடையாதுல்ல? தமிழ் கிடையாது, தனியா தான் எங்க கிளாஸ் மட்டும் சேர்த்துருக்காங்க. யார்கிட்டன்றது எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம். சரிங்க. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். செகண்ட் பேபி பிறகு போகுது, அதுதான் சார் வந்திருக்கிறோம் ஐயா. அதனாலதான் ஆமா, ஜூலை நல்ல ஒரு டேட் கொடுத்திருக்காங்க. நல்லது நல்லது. எல்லாம் இறைவனோட திருவருளுமா, நல்ல ஆற்றல் உள்ள, இறைவன் மீது அன்பு உள்ள, நல்ல கூர்ந்த அறிவு உள்ள சிறந்த குழந்தை உங்களுக்கு வந்து அங்கே வரும். அதனாலதான் இன்னைக்கு ஏதோ அந்த திருவெண்காட்டு திருப்பதியத்துல அந்த மெய்கண்டார் பிறந்த வரலாறு இப்ப சொன்னோம். ஞானசம்பந்தரோட விளைவுக்கு ஏற்ப அவரு அந்த ஒரு அற்புத நிகழ்வு நடந்து இன்னைக்கு சொன்னோம். எல்லாம் பொருத்தமா இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா, ஆசீர்வாதம். நல்லது. இன்னைக்கு அந்த நிகழ்வை பத்தி சொன்னார். பேயடையா பிரிவைதும் பிள்ளையோனோடு உள்ள நினைவே ஆயிரம் வரம் பெறுவர். அந்த பதிகம் தானுங்களா?
ஐயுற ஆமா வேண்டாம் ஐயுற வேணதோ வேண்டாம் வெண்காட்டு முக்குல நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாமம் சாமி. தீவினை சொல்லுவது அற்புதமான நன்றிங்க ஒரு நன்றிங்க. நான் பணி நிமித்தமா இருக்கவே உட்கார முடியலைங்க ஐயா. ஐயா வெளியில வச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி சரி. ஓகேங்க ஐயா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றி, நன்றி, நன்றி. ஆமா. இப்ப எத்தனாம் மாசமா அம்மா உங்க மருமகள்? ஜூலை 29 கொடுத்துருக்காங்க ஐயா டேட்டு, டெலிவரி டேட். சரிங்க, சரிங்க, சரிங்க. பாதுகாப்புக்காக போயிருக்கீங்க இப்போ. ஆமா ஆமாங்க ஐயா. நன்றி, 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 நன்றி. ஓகேங்க ஐயா. நன்றி. நன்றி, நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா ஐயா கிட்ட? கோமல் சேகர் ஐயா கிட்ட. வாங்க பிரேமம்மா வாங்க. சிவாய் நம்ம நான் கடைசியில தாங்க வந்தேன். ஐயா வாங்க, வாங்க. வாக்குல வாங்க, வாங்க. ரொம்ப அருமையா கடைசி கேட்ட ஒரு 10 நிமிஷம் உரையே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அருமையா இருந்தது. அம்மா ஐயாவை பத்தி சொன்னா ஐயா நிறைய இந்த பதிவெல்லாம் வெளியிடுறாரு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லா அருமையா எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் ரொம்ப நல்லா சிறப்பா கொடுத்துட்டு இருக்காரு. அடிய நேரம் கிடைக்கக்குள்ளெல்லாம் அவருடைய பதிவெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஐயா பத்தி இன்னைக்கு ஒரு அம்மையார் சொன்னாங்க. மயிலாடுதுறையில தான் விஜயலட்சுமி அம்மா, விஜயலட்சுமி நாகப்பன்னு ஒரு அம்மா. ஐயா தான் அவங்களுக்கு குருவான். அவங்க சொன்னாங்க இன்னைக்கு நாளைக்கு நம்ம சிறுதொண்ட நாயனார் பத்தி நம்ம ஈஸ்வரன் குடும்பத்துல பேசுறதா இருக்கிறாங்க அம்மா. ஐயா கிட்டதான் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அவர்கிட்ட தான் நான் பாடம் கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பெரிய பெரிய அருளாளர்கள்லாம் எங்களை ஒழுங்குபடுத்தி அந்த அருள் நெறிய ஊட்டி ஊட்டி எங்கெல்லாம் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஐயா பத்தி ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு இந்த மாதிரிலாம் தொடர்பு கிடைக்காத போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு. ஆனா ஐயாவுடைய அந்த சிறப்பெல்லாம் நான் பதிவு யூடியூப்ல போடுறாரு இல்லையா அவரு, நம்ம இதுலயும் போட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் கேட்பங்கய்யா. ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயாவுடைய குரல் ஆகட்டும், அந்த மென்மையான எந்த அளவுக்கு அவர் ஆழ்ந்து அந்த புத்தகம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படிச்சுதான் அந்த விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. சிவா இன்னைக்கு அவருடைய குரல் நேரடியா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. சிவா நிச்சயமா நிச்சயமா காணொலி ஏற்பாடு பண்ண முடியாம போயிருச்சு. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றிமா. சிவாயனம். ஐயா சேகரையா. ஐயா உங்களோட மகளோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க பாக்குறோம். தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க நீங்களே. நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். கண்டிப்பாங்க ஐயா. நிச்சயம் நிச்சயம். மகள் ஏதோ தமிழ் என்ன அவங்க தமிழ் அவங்க பேத்திக்கு சொல்லி தராங்க வேணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா, அவங்க சொல்லி கொடுக்குறோம். தமிழ் மறக்க கூடாதுன்றதுனால தனி கிளாஸ் வச்சு அனுப்புறாங்க. அதனாலதான் கேட்டேன். நிச்சயமா ஐயா அவங்க மகளுடைய முகவரி தருவாங்க. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா வேற யாராவது பேச வருவீங்களா ஐயா கிட்ட? பிரேமம்மா பேசிட்டாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவா. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா? நிறைவு. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தில் வசிக்கக்கூடிய சேகர் சைவநெறி செம்மல் சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்தார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணி நல்ல தரும் கழுமல விலநகர் பெண் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் வங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.